எதிரி தொல்லையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரல் பலன் தான். இது வந்து ஜாதகத்துக்கு அடிப்படையில் சொல்கிறதில்ல. ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் அதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நாம் வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா, உங்களோட சனி பகவானை வழிபடலாம். சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் இல்லாமல் உங்கள் ஜாதகமே இல்லை, நீங்களே இல்லை. ஓகேங்களா, அவர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். அவரோட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அந்த சனி பகவானோட உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, சனி பகவானை நீங்கள் வழிபடலாம். சனி பகவானை வழிபடும் போது எதிரி தொல்லையிலேருந்து உங்களுக்கு வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பக்கத்தில் இருக்கிற சனி ஏதோ ஒரு கோயிலில் சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி திருக்கொல்லிக்காடு இல்லை திருநள்ளாறு இந்த மாதிரியான ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இதுலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காளி வழிபாடு பண்ணலாம். காளி இருக்காங்க இல்லையா, உக்ர தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய உக்ர தெய்வங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, காளி வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி அந்த ராகு காலத்தில் காளி வழிபாடு அப்படின்றது பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பத்தியங்கரா தேவி இந்த மாதிரியான, அப்புறம் வந்து வாராகி அம்மன்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த காளி அம்மன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, மாரியம்மன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வழிபடுறது மூலியமாகவும் கொஞ்சம் அந்த எதிரி தொல்லையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 6ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். ஏதோ ஒரு கிரகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீன லக்னம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சூரியன் வந்து 6ஆம் அதிபதியாக வருவார். ஸோ சூரியன் 6ஆம் அதிபதி வரணும்னா நீங்கள் சூரியனே கூட வழிபடலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரியன் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சூரியனை வழிபடுறது, சூரியன் சம்மந்தப்பட்ட கடவுள் வழிபடலாம், சிவனை வழிபடலாம். ஸோ இந்த மாதிரி வழிபடும் போது உங்களுக்கு அந்த எதிரி தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, பௌர்ணமியில் உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் வீட்டிலே கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்.